Welcome to Chennai Press News Channel. In a remarkable medical achievement, the multidisciplinary team at SIMS Hospital successfully treated a young IT professional suffering from dermatofibrosarcoma protuberans (DFSP), a rare and aggressive skin cancer that swiftly spreads to surrounding tissues, including muscle and bone. In the patient's case, the cancer had severely affected his scalp and skull. After the tumor was removed, the patient's skull was reconstructed. Then, the scalp was repaired in stages using skin grafts, flaps tissue expander, and the final repair using a piece of tissue from the patient's thigh. A metastatic lung nodule was also removed during the procedure. The scalp is now fully covered with healthy and stable tissue. The patient will need regular follow-up for early detection of recurrence. Very good morning, everybody. On behalf of SIMS Hospital and SIMS family, I would like to welcome the Department of ICAPS, Institute of Craniofacial Aesthetic and Plastic Surgery, Director Dr. Karthikeyan, Director Dr. Dr. Krishnamoorthy, the team members, and the maxillofacial surgeon, neurosurgeon, and the pathology department for this event, and to the press and media who have come forward to take it forward with a rare case scenario. This is 1 in 10 lakh people will only get this type of tumors. And we have now the patient here. He has accepted. Thank you for coming here and explaining about the details. And the department will explain about the presentation and detail about each one. They will explain their portfolio. Thank you. நான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, பிளாஸ்டிக் சர்ஜன். எங்க துறையில ஒரு பேஷண்ட் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அவரோட தலையில ஒரு தோல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் சுமந்துகிட்டே ஒரு 3-4 வருஷமா இல்ல சென்னையில ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வராரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் இளைஞர் அவருடைய தொடர் விடாமுயற்சின்னு சொல்லணும். விடாமுயற்சி எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜன்ஸோட தொடர் அறுவை சிகிச்சை, அதாவது குறிப்பா பிளாஸ்டிக் சர்ஜரி, அனஸ்தீசியாலஜிஸ்ட் அண்ட் நியூரோசர்ஜன் சேர்ந்து அந்த கட்டியை அகற்றிட்டு அந்த கட்டிக்கு பதிலாக ஏற்பட்ட புண்களை திருப்பி பல்வேறு ஸ்டேஜ்ல சர்ஜரி பண்ணி இந்த பிரசன்ட் நிலை கொண்டதுக்கு ஒரு 3 வருஷம் ஆயிருக்கு. இப்போ அவர் ஒரு இயல்பான வாழ்க்கையை, அதாவது டிசீஸ் ஃப்ரீ, கேன்சர் டிசீஸ் ஃப்ரீ லைஃபை பின்பற்றுவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷன், நிறைய நாள் லீவ் எடுத்து திருப்தி எடுத்துப்பார் கடந்த 6-7 வருஷமாக. இப்போ இந்த புற்றுநோயை எப்படி நாங்க அறுவை சிகிச்சை பல்வேறு ஸ்டேஜ்ல பண்ணாங்க பத்தி என்னுடைய கலீக் டாக்டர் ஷியாம்நாத் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வணக்கம். இவர் ஒரு 33 வயது நபர். இவருக்கு தலையில முன்பகுதியில ஹேர் பேரிங் ஸ்கேல்ப்னு சொல்லக்கூடிய பகுதியில வந்திருக்கிற கட்டி டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா ப்ரோட்டூபரன்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். இது இவருக்கு திருப்பி வந்துட்டு இருந்தது. எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி 3 மருத்துவமனையில ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கட்டி திருப்பி வர. இதுல இவருக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. என்னன்னா மெட்டாஸ்டேசிஸ் சொல்லக்கூடியது. இவருக்கு லங்ஸ்ல, நுரையீரலுக்கு அந்த கட்டி பரவி, தலையில ஒரு பெரிய கட்டி, அது போக நுரையீரல்ல ஒரு கட்டி, இந்த கண்டிஷனோட வந்தாங்க. இவருக்கு ஆபரேஷன் பண்றப்போ நெத்தி பகுதியில இருக்கக்கூடிய, நெத்திக்கு மேல் நெத்தி சொல்லலாம், முடி இருக்கக்கூடிய அந்த பகுதியில நம்ம இமேஜ்ல காட்டுறோம். அந்த பகுதியை நம்ம ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தோம். இப்ப ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய சிடி ஸ்கேன் படங்கள்ல தெரிஞ்சது, கபாலம், அதாவது கபாலம் மண்டை ஓடு அரிப்பு ஏற்பட்டிருந்தது. அண்ட் மூளைக்கு மேல உள்ள கவர், யூரான் சொல்லக்கூடிய லேயர், அந்த லேயரும் அரிச்சிருந்தது. இது எல்லாத்தையுமே அறுவை சிகிச்சை மூலமா நியூரோ சர்ஜன்ஸ் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க செயற்கை டியூரா வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அப்புறம் போன் சிமெண்ட் அண்ட் டைட்டானியம் பிளேட்ஸ் வச்சு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் ஹெல்ப்போட நம்ம அதை இந்த கபால மண்டையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இதுவே ஒரு 6 மணி நேரம் மேல ஒரு ஆபரேஷன். நுரையீரல்ல ஒரு மெட்டாஸ்டேட்டிக் நாடியூல். அதனால அவருக்கு பின்பகுதி, தலைக்கு பின்பகுதியில இருந்த தோல் எடுத்து நம்ம முன்பகுதியில ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அவருக்கு நெத்தி பகுதியில தோல் இருந்தது, முடி இருந்தது, நெத்தி பகுதியில முடி இருந்தது, முடியோட உள்ள தோல் இருந்தது. அண்ட் பின்பகுதியில தொடையில இருந்து தோல் வச்சு புண்ணு ஆத்தியாச்சு.
அதற்கப்புறமா கார்டியோதொராசிக் சர்ஜன்ஸ் ஹெல்ப்போட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழிந்து நுரையீரல்ல இருந்த மெட்டாஸ்டேசிஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்ச். இப்போ 33 வயசு ஆளு கேன்சர் டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமாவோட வந்தாரு. அவருக்கு எடுத்தாச்சு, புண்ணெல்லாம் ஆத்தியாச்சு. ஆனா ஃபங்க்ஷன் இல்லை, அதாவது நெத்தியில முடியோட அவர் இருந்தார். நான் அந்த இமேஜ் காட்டுற உங்களுக்கு புரியும். அப்போ அந்த நெத்தியில உள்ள முடி பகுதியை நம்ம பின்னாடி தள்ளணும். ஸோ அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்சஸ். இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் லேடர்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் சர்ஜரி டெர்மினாலஜில. ஸோ அதுல உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரே பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி அவரோட இயற்கையான வாழ்வுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சமுதாயத்துக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணிருக்கோம். இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய ரிசல்ட். அவருக்கு வந்து தலையில முன்பகுதியிலையும் முடி இருக்கு, பின்பகுதியிலையும் முடி இருக்கு, நெத்தி பகுதியில முடி கிடையாது. நெத்தி பகுதியில ஒரு ஃபிளாப் மட்டும்தான் இருக்கு. அண்ட் அது விகாரமாகவும் தெரியும். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே பேஷண்ட்டுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ரேரான வியாதி டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா ப்ரோட்டூபரன்ஸ், அண்ட் அது ஒரு ரேர் பிரசன்டேஷன். அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற சேலஞ்ச் அதுவுமே ஒரு ரேர். அண்ட் ஒரு 3 வருஷம் ஃபாலோ அப்ல அவர் இருந்துக்கிறாரு. 2022ல நம்ம ஆரம்பிச்சோம், இன்னைக்கு 25. கடைசி சர்ஜரி அவருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணோம். ஃபாலோ அப், ரெகுலர் ஃபாலோ அப்ல இருக்கிறாரு. ஒரு 6 months ஒன்ஸ் நம்மள்ட்ட ஃபாலோ அப்ல இருக்கிறாரு. ரெக்கரன்ஸ் இல்ல, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதுதான் நம்ம மீடியால ஷேர் பண்ணோம்.